Okay guys, so உங்களுக்கான question இதோ. In an examination, a candidate must get 80% marks to pass. ஒரு எக்ஸாம்ல 80% எடுத்தாலே பாஸுங்க. If a candidate who gets 210 marks fails by 50 marks, பாத்தீங்களா அந்த பையன் 210 மார்க் எடுத்துட்டு 50 மார்க் எடுக்க முடியாம ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா find the maximum marks for the examination. இந்த எக்ஸாமினுடைய டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் எக்ஸாம்ல பாத்துட்டீங்கன்னா ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். எவ்வளவு பர்சன்ட் எடுத்தா பாஸுங்க? 80யா? அது அப்படியே கீழே போட்டுருங்க. சரியா? சைடில் ஒரு 100 போட்டுக்கிறீங்க. எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறாப்புல? 210. எவ்வளோ மார்க் எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆகிருக்கிறாப்புல? 50 மார்க். ரெண்டையும் கூட்டி விடுங்க, கூட்டி மேலே எழுதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணி மேலே எழுதிட்டேன். எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸோ கீழே எழுதிட்டேன். சைடில் 100 போட்டு சால்வ் பண்ணால் வில் கெட் ஆன்சர். இதுக்கு ஒரு ஃபார்முலாவை தயாரிப்போமா? இருங்க, ரெடி பண்ணுவோம். எக்ஸு சைடில் 100, மேலே ஒய் ப்ளஸ் இசட். எக்ஸ்ன்றது எவ்வளோ பர்சன்ட் எடுத்தால் பாஸ், ஒய்ன்றது எவ்வளோ மார்க் எடுத்துருக்காரு, இசட்ன்றது எவ்வளோ எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆயிருக்கு. ரெண்டையும் கூட்டி விட்டுருங்க. சைடில் ஒரு 100 போட்டிங்கன்னா ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சு. 0க்கு 0, 4 to 8 13 to 1 4 4 25 4. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி விடுங்க. 13 × 25 என்ன கிடைக்கும்? 5 3 15க்கு 5, மிச்சம் 1 5 11 12க்கு 2, மிச்சம் 1 325 மார்க்குங்க. எப்படி? வேற லெவலில் இருக்கா ஷார்ட்கட்டு? சார் நார்மல் லாஜிக் சொல்லி கொடுங்க சார். ஷார்ட்கட் ஓகே இல்லை, இப்போ சொல்கிறேன் நார்மல் லாஜிக். இந்த மாதிரியான கொஸ்டினை இப்படியே அப்ரோச் பண்ணிடுங்க. டைம் சேவ் ஆகும். டைம்லாம் நிறையவே இருக்கு எக்ஸாமில். அப்படின்னா நார்மல் லாஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸாமில் எவ்வளோ எடுத்தாங்க பாஸு? கொஸ்டினை கொஞ்சம் நேரம் வாசிங்க, அழிக்கிற வரையும். 80% எடுத்தா பாஸா? அந்த பையன் எவ்வளோ எடுத்துருக்கிறாப்புல? 210 மார்க்கா? எவ்வளோ எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆகிருக்கிறாப்புல? 50 மார்க்கா? அவர் 210 மார்க் எடுத்துட்டாப்புல. 50 மார்க் எடுக்க முடியாமல் தானே ஃபெயில் ஆனாரு. அப்போ 50 எடுத்திருந்தா பாஸ் ஆகிருப்பார்ல. அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ? 260. பாஸ் மார்க்கு 260. கரெக்டா? இவ்வளோ எடுத்துட்டாரு, ஒரு 50 மார்க் எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆகிட்டார். எடுத்திருந்தா பாஸ் ஆகிருப்பார்ல. சரி, அப்போ பாஸ் மார்க்கு 260னா பாஸ் பர்சன்டேஜ் கிளியராக கொடுத்துட்டான் 80%. 260ன்ற பாஸ் மார்க் தான் 80%. ஒரு வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரிஞ்சுன்னா அந்த வேல்யூவை மேலே எழுதுங்க, அதுக்கான பர்சன்டேஜை கீழே எழுதுங்க. நமக்கு என்ன வேணும்? மேக்ஸிமம் மார்க். மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 100% இருக்குமா? அப்போ நமக்கு என்ன பர்சன்டேஜ் தேவையோ அதை சைடில் போடுங்க. அவ்வளோதான். இந்த வேல்யூ இந்த பர்சன்டேஜ்னா 100% என்ன? இதுதான் நார்மல் லாஜிக். புரிஞ்சுங்களா? எப்பயுமே ஒரு வேல்யூ எவ்வளோ பர்சன்ட் தெரிஞ்சுன்னா அந்த வேல்யூக்குள்ளே இந்த பர்சன்டேஜை போட்டுறணும். போட்டுட்டு நமக்கு என்ன பர்சன்டேஜோட மார்க் வேணுமோ அது அப்படியே சைடில். டோட்டல் மார்க் எப்பயும் 100%, அந்த மாதிரி சைடில் 100 போட்டு விட்டேன். இது முன்னாடி செஞ்சா அதே தான். 2 அடிச்சா 4 13, இதே அடிச்சா 25. மல்டிப்ளை பண்ணுங்க. 25 13 டைம் மல்டிப்ளை பண்ணோம். 25 10 டைம் பண்ணாலே 250. 3 டைம் பண்ணா அங்கிட்ட ஒரு 75. ஆக மொத்தம் 325. ஓவர், முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க.